இந்த டூர்னமெண்ட் வச்சியே வந்து சரியா மெயின் நோக்கம் வந்து ஓல்ட் பாய்ஸ் விஷன் என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட்டுக்கு ஓல்ட் பாய்ஸை சேர்க்கணும், ஓல்ட் பாய்ஸை சேர்க்கணும். அதுவும் பிறகு அவளுக்கும் ஒரு விஷன் ஒட்டி நீங்க டீச்சர்ஸ்மாரோ பிரின்சிபல்மாரோ நினைச்சுக்கோங்க, நீங்க குடிக்க ப்ரொபோசல்ல அவங்க செய்யணும் இல்லை சரியா. அவங்க உங்கள்கிட்ட படிச்சு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸ்கூல்ல எனக்கு வீக்னஸ் எனக்கு எங்களுக்கு நடந்த எஃபெக்ட் எங்களுக்கு எந்த அளவுக்கு வரணும். நீங்க அவங்கள பிளஸ் பண்ணா சரி, அங்க தண்ணி வடிய நைட்ல சமைச்சு தரல, நான் கொடுத்தது செய்யல, அந்த டீச்சர் கொடுத்தது நான் செஞ்சேன் உங்களுக்குள்ள ஈகோ வெளிப்படாது. They have their own vision, they have their own motivation, you know how to do. You just support. It is not right now. Okay. அடுத்தது இன்ஷா அல்லாஹ் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் நாள் நடக்குமென்று நான் விஷ் பண்ணி போறேன். இந்த கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் எந்த ஓபிஆர் செய்யணும் கேட்டால் ஸ்கூல் ஃபண்ட் ரைசிங் 7 to 8 million டார்கெட், அதால ஒரு பட்ஜெட் போட்டி இன்ஷா அல்லாஹ். இதுவும் கூட ஒரு ஸ்கூலுக்கு ஒரு முழு பிரிண்ட் வேணும் சரியா. எஸ்கோ ரீதியாக்களோ ஓபிஆர் ரீதியாக்களோ 4 வருஷம் 5 வருஷம் நின்று பேக்கிறீங்க. நானும் 20 வருஷம் ஓபியும் கூட ஒர்க் பண்ண பார்த்துச்சதுக்கு ஆழ்த்தும் மாறியது, பாலிடிக்ஸ் மாறியது, டீம் மாறியது. அதுக்கு ஒரு கன்ஸ்டிடியூஷனை சமைச்சுக்கொண்டு டீமா ஒர்க் பண்ணிக்கொண்டு ஒரு 50 வருஷம் பிளானோட போட்டுக்கொண்டு அதை எல்லாரும் சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினா இந்த ஸ்கூல் கல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வர அதுக்கான சப்போர்ட் இன்ஷால்லா நான் கொடுக்க எல்லாரும் எனக்கும் நானும் பல கிரிக்கெட் ஃபெஸ்டிவலுக்கும் ஸ்கூலுக்கும் இன்ஷால்லா கட்டாயம் துவா செஞ்சு வரேன். தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்து இந்த பேசுறதுக்கு இப்போ பழகணும். இந்த குறைபாடு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. உண்மையில் பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அபிவிருத்தி சங்கம் பாடசாலை சார்ந்த சகலருக்கும் பாடசாலை ஒன்று இப்படி நாம் இப்போ செய்து கொண்டு போகின்றவற்றை இன்னும் ஊக்கமாக செய்வதற்கு ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஸ்பீக்காக அவருடைய ஸ்பீக் இருந்தது. அதுவும் உரிமையோடு கதைத்ததைட்டு உண்மையிலே பெருமகிழ்ச்சி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் அல்ஹாஜ் ஹசன் ஹாஜியார் அவர்களுக்கு. தொடர்ந்து எமது பாடசாலையின் மைதானத்தில் சிறந்த ஒரு வடிகால் அமைப்பு திட்டம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக நஹரஹிதா அவர்களுடன் கதைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் எமது பாடசாலை சார்பாக ஒரு மனு ஒன்றினை அவர் கேட்டவாறு நாம் தயார்படுத்தி இருக்கின்றோம். அதனை வழங்கி வைப்பதற்காக எமது பாடசாலையின் பிரதி அதிபர் மற்றும் பாடசாலை பழைய மாணவர் சங்க தலைவர் சகோதரர் பைசான் அவர்களினையும் மேலே கலைக்கின்றோம். அந்த மனுவினை பெற்றுக் கொள்வதற்காக நஹரஹிதா அவர்களினை மரியாதையுடன் மேலைக்கு அழைக்கின்றோம். இந்த மனுவில் பாடசாலையின் மைதானத்தின் சீரான வடிகால் அமைப்பு திட்டம் அதில் எவ்வாறு நிறுவ வேண்டும் எனப்பட்ட சம்பந்தமான விடயங்கள் அதில் பதியப்பட்டிருக்கின்றது. இதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சேர்ந்து இதற்கான வேலை பணியில் ஈடுபட வேண்டும் என்பதனையும் இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்து எமது பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்க இருக்கின்றோம். அந்த அடையாள அட்டையினை வழங்கி வைப்பதற்காக நமது பாடசாலையின் பழைய மாணவர்களின் அங்கத்தவர்களின் அடையாள அட்டையினை வழங்கி வைப்பதற்காக எமது பாடசாலையின் பிரதி அதிபர் திருமதி ரைசா மேடம் அவர்களின்
அவர்களினை மேடை கலைக்கின்றேன். இணைந்து அந்த கலை மாணவர்கள் அங்கத்தவர்களின் அட்டையினை வழங்கி வைப்பதற்காக உப அதிபர் அஷேக் ரெஃப்கான் அவர்களினை மேடை கலைக்கின்றேன். அட்டைகளினை பெற்றுக் கொள்வதற்காக கலை மாணவர்கள் சங்க தலைவர் முகமது ஃபைசல் அவர்களினை மேடை கலைக்கின்றோம். All Boys Secretary Mr. Faisal, All Boys Association Vice President Muhammad Fayaz, All Boys Association Executive Member Muhammad Sajid, All Boys Association Assistant Treasurer Muhammad Ammar, All Boys Association Treasurer Muhammad Ramlan, All Boys Association Executive Member Muhammad Ifraj, All Boys Association Executive Member Muhammad Bilal, ILM Samsudin Vidyalaya All Boys Association Executive Member Usama Nawaz, All Boys Association Executive Member Azhar Ahmed, All Boys Association Executive Member Muhammad Hafil, All Boys Association Accountant Nafis Hassan, All Boys Association Advisor Dr. Shukri Zawahir, All Boys Association Executive Member Muhammad Nismi, All Boys Association Executive Member Muhammad Hazim, அடையாள அட்டைகளை வழங்கி வைத்த ரைசா மேடம் அவர்களுக்கு நன்றிகள். ஹுசைன் சார் அவர்களுடன் ரெஃபான் சார் அவர்களுடன் இணைந்து அட்டைகளை வழங்கி வைப்பதற்காக ஹுசைன் சார் அவர்களினை மேடை கலைக்கின்றேன். All Boys Association Executive Member Muhammad Hazim, ILM Samsudin All Boys Association Executive Member Muhammad Nilfan,
All Boys Association Assistant Secretary Mafrid Ahmed. All Boys Association Executive Member Muhammad Rishad. All Boys Association Executive Member Muhammad Fainan. All Boys Association Executive Member Rashid Ramiz. All Boys Association Executive Member Ahmad Rilwan. அடையாள அட்டைகளினை வழங்கி வைத்த ஹுசைன் சார் மற்றும் ரிப்தான் சார் இருவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி நிரலில் அடுத்து இடம்பெற இருப்பது பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் அவர்களுடைய குரல். மன்னிக்க வேண்டும். பாடசாலை பழைய மாணவர் சங்க நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். குழு ரீதியான புகைப்படம் ஒன்றை பெறுவதற்காக. Saya dulu. Awal itu saya dulu. Lain ah. One, two, three. நன்றிகள். அடுத்ததாக நிகழ்ச்சி நிரலில் அடுத்து இடம்பெற இருப்பது பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் அவர்களுடைய உரை. அவரையை நிகழ்த்துவதற்காக பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் சகோதரர் ஹாதி பிரியான் அவர்களை விடம் அழைக்கின்றோம். Bismillahirrahmanirrahim. Dari அதிபர் உட்பட ஆசிரியர் குலாம் வேர்வலை நகரமில்லா மிஸ்டர் முஃபாசில் ஜாயித் மற்றும் வேர்வலை போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் எமது பாடசாலை ஸ்தாபகர்களான ஐஎல்எம் சம்சுதீன் அவர்களின் குடும்பத்தினான அதிகம் சவாஹிர் பள்ளி நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் எஸ்டிஇசி உறுப்பினர்கள், ஓபிஏ உறுப்பினர்கள், ஓஜிஏ உறுப்பினர்கள் மற்றும் நமது கிட் ஃபியஸ்டா சீசன் 2க்கு இங்கு வரையிருக்கின்ற பழைய மாணவர்கள், கேப்டன்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்டிஇசி ஆக்டிங் செக்ரட்டரி என்ற முறையில் சில விடயங்களை இங்கே பேசலாம் என்று நினைக்கின்றேன். 100 வருடங்கள் பழமையான பாடசாலையானது எமது சமூகத்தின் பல வகையான பல்துறைகளிலும்
புத்திஜீவிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பாடசாலையை பொறுத்தவரையில் 2 சூழல் உள்ளன. ஒன்று அகச்சூழல், அடுத்தது புறச்சூழல். அகச்சூழல் என்ற என்டிட்டிக்குள் எங்கள் ஆசிரியர் குலம் அமைந்து விடுகின்றது. அதே போல புறச்சூழல் என்ற என்டிட்டிக்குள் எஸ்டிஇசி, பெற்றோர், ஓபிஏ மற்றும் நலம் விரும்பிகள் உள்ளடங்குகின்றார்கள். இந்த இரு என்டிட்டிகளையும், அதாவது அகச்சூழலையும் புறச்சூழலையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு நிறுவனமாக ஓஜிஏ, எஸ்டிஇசி, ஓபிஏ இந்த 3 ஸ்தாபனங்களும் இருக்கின்றன. அந்த வகையில் எமது பாடசாலையில் நிலவும் வளப்பற்றாக்குறைகள் அரசாங்கத்தால் மற்றும் 100% நிவர்த்தி செய்ய முடியாதவை. ஆகவே எஸ்டிஇசி, ஓபிஏ, ஓஜிஏ இவை ஒன்றிணைந்து ஒரு பாலமாக நமது பாடசாலைக்கு பல வேலை திட்டங்களை செய்ய வேண்டியுள்ளது. பாடசாலையின் நிகழ்கால நிலவரங்களை ஊரில் உள்ள எல்லா பெற்றோர்களுக்கும், ஊரில் உள்ள நலன் விரும்பிகளுக்கும் முன்வைக்கக்கூடிய ஒரு ஊடகமாகத்தான் இந்த ஓபிஏ, ஓஜிஏ, எஸ்டிஇசி அமைகின்றது. அந்த வகையில் ஓஜிஏயோ அல்லது எஸ்டிசியோ ஓபிஏயோ பல வேலை திட்டங்களை முன்வைத்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. பாடசாலையின் அபிவிருத்தி திட்டங்களை மென்மேலும் அபிவிருத்தி அடை செய்வதற்கு. இந்த வகையில் இந்த கிரிக்கெட் ஃபியஸ்டாவும் அதே போன்ற ஒரு நிகழ்ச்சி திட்டமே தான். பழைய மாணவர்களுக்கும் பாடசாலைக்கும் இடையிலான தொடர்பை வலுவூட்டுவதற்காகத்தான் இந்த கிரிக்கெட் ஃபியஸ்டாவின் சீசன் 2 இன்று நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். சீசன் 1 நாங்கள் வெற்றிகரமாக முடித்து அதனூடாக பல வேலை திட்டங்களை 2 வருடங்களாக செய்து காட்டிவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் சீசன் 2ஐயும் அதே மாதிரி செய்து அதனூடாக பல வேலை திட்டங்களை பாடசாலையின் வளப்பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் முன்வழிந்துள்ளோம். அதே போல இங்கு வருகை தந்திருக்கும் நகரபிதா மிஸ்டர் மஃபாசிம் மசாஹிர் அவர்களிடம் நாங்கள் ஒரு ஸ்பெஷலான வேண்டுகோளை விடுக்க கடமைப்பட்டுள்ளோம். என்னென்றால், எங்கள் பாடசாலையில் உள்ள பற்றாக்குறைகள், ஆசிரியர் பற்றாக்குறையா இருக்கின்றது, வேற பிரின்சிபல் சொன்ன மாதிரி வளங்கள், அதே மாதிரி கிரவுண்ட்ல வேலை திட்டங்கள் நடக்க இருக்கின்றது. இதுகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முன்னின்று அரசாங்கத்தின் உதவியுடன் முன்னெடுத்து செஞ்சு தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு அது உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவுபவனாக இரு, 4ஆம் நபராக இருந்து விடாதே என்ற நபிமொழிக்கு அமைவாக கல்வியால் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு சமூகத்துக்கு அவசியமாக இருப்பது கல்விக்கு கை கொடுக்கின்ற கரங்கள். அந்த கரங்கள் தான் பாடசாலையின் அபிவிருத்தி சங்கம், பாடசாலையின் பழைய மாணவர்கள் சங்கம், பழைய பாடசாலையின் பழைய மாணவிகள் சங்கம். அந்த சங்கங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் ஒரு முழுமொத்த ஒரு கல்வி சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்ட எமது பாடசாலையின் அபிவிருத்தி சங்க பதில் தலைவர் சகோதரர் ஹாதிம் ரியான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருன் நாஸ் அன்ஃபஹுமுன் நாஸ், மனிதர்களிலே சிறந்தவர் பிற மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவர்.
அந்த நன்மை பயக்கக்கூடிய கூட்டத்தில் தான் அல்லாஹ் தாலா இந்த சங்கங்களை இந்த உறுப்பினர்களை ஆக்கியிருக்கிறான். அந்த வகையிலே எங்களுடைய பழைய மாணவர் சங்க அங்கத்தவர்களுக்கான அங்கத்துவ அடையாள அட்டைகள் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. சகாப்தம் கடந்த பாடசாலை வரலாற்றிலே முதல் தடவையாக இந்த அங்கத்துவ அட்டைகள் தற்பொழுது வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையிலே பாடசாலை பழைய மாணவர் சங்க அங்கத்தவர்களுக்கான அங்கத்துவ அடையாள அட்டைகளை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது பாடசாலையின் பிரதி அதிபர் திருமதி ரைசா அஜ்வாத் மற்றும் பாடசாலையின் பழைய மாணவர் சங்க செயலாளர் மிஸ்டர் MSM ஃபைசால், பாடசாலையின் பழைய மாணவர்கள் சங்க பிரதி தலைவர் மிஸ்டர் ஃபயாஸ் அஜ்வாத் மிஸ்டர் MAM ஃபயாஸ் அவர்களையும் அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்காக பின்வருகின்ற அணிகளின் பிரதி தலைவர்களையும் இங்கு அழைக்கின்றோம். அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு அணியினரினதும் பிரதி தலைவர்கள் வரிசையாக வந்து அட்டையினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். 1994 சாதாரண பரீட்சையில் எழுதிய அணியின் உபதலைவர் நஃப்வான் ரஃபீக் அவர்களினை மேடை கலைக்கின்றோம். அவர் இல்லாத பட்சத்தில் அதே அணியில் இருந்து ஒருவரை வரலாம். 1995 அணியைச் சேர்ந்த சிஃபர், 95 அணி சிஃபர், 96 அணி MNM முபஷிர், பேர் குறிப்பிடப்படுபவர்கள் உமது அணியில் பிரதி தலைவர் வராத பட்சத்தில் ஏனையோர் ஒருவர் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். 1994 அணியினரின் உபதலைவர் நஃப்வான் ரஃபீக், 1995 அணியின் சிஃபர், 96 அணி உபதலைவர் MNM முபஷிர், 97 அணி ஷிஹாம் முகமது ஷிஹாம், 98 அணி உபசெயலாளர் MRM ஷர்ஃபான், 1999 ஆண்டு அணியின் உபதலைவர் நாஜில் ஹசன், 2000 ஆண்டு அணி முகமது ஃபயாஸ், 2001 அணியின் உபதலைவர் ரூமி ஹாரிஸ், 2002 முகமது அரிஷத், 2002 முகமது அரிஷத், 2003 சஃப்ராஸ், 2004 रिफकान फारूक, मणिगांव फजलत, 2004 फजलत, 2005 जजील, 2006 अरफात, 2007 रिजवान, 2008 साजिद, 2009 इशाक, 2010 इश्फाक, 2011 रसलान, 2012 अफजल, 2013 दिलशाद, 2014 मिनहाज,
2014ஆம் ஆண்டு இஷ்பாக், 2015ஆம் ஆண்டு ரிஹாம் சாலி, 2014ஆம் ஆண்டு மின்ஹாஜ், 2015ஆம் ஆண்டு ரிஹாம், 2016 இஷ்பாக், 2017ஆம் ஆண்டு MF ஹசன் ராஷித், 2018ஆம் ஆண்டு தீஷான் அகமது, 2019 அப்துல் முஹசி, 2020 ஹக்கீம், 2021 அதீக், 2022 அஹ்னாஃப், 2023 ரினாஸ், 2024 பிலால். இதுவரையும் அறிமுகமே இல்லாத ஒரு விடயத்தை முதன்முறையாக 2025ஆம் ஆண்டு பழைய மாணவர்கள் உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை அவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒவ்வொரு அங்கத்தவர்களும் நமது பாடசாலையோடு இனியும் தொடர்ந்து ஒன்றுபட்டு பாடசாலைக்கான எல்லா விடயங்களிலும் கலந்து கொள்வார்கள் என்பதிலும், பாடசாலைக்கு தேவையான சகல தேவைகளையும் பூர்த்தி செய்வார்கள் என்பதிலும் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் ஒரு தனிநபரால் மாத்திரம் முடியாது. எப்போது ஒரு அணி முன்வருகின்றதோ அப்போதுதான் சமூகத்தை கட்டியெழுப்ப முடிகின்றது. அந்த வகையில் எமது ஐஎல்எம் சம்சுதீன் வித்யாலயத்தின் பழைய மாணவர்கள் சகலரும் இவ்விடத்தில் ஒன்று கூடி உமக்கான பழைய மாணவர்களுக்கான அங்கத்த அடையாள அட்டையினை பெற்றிருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் எமது பாடசாலையின் நல்ல வேலை திட்டங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடையாள அட்டைகளை வழங்கி வைத்த பிரதி அதிபர் ரைசா மேடம் அவர்களுக்கும் மற்றும் பாடசாலையின் உப செயலாளர் ஃபயஸ் ஹாஜி அவர்களுக்கும் சகோதரர் ஃபைசால் அவர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து நமது பழைய மாணவர் சங்க செயலாளர் அவரினது உரை இடம்பெற இருக்கின்றது. உரையினை ஆற்றுவதற்காக எமது பழைய மாணவர் சங்க செயலாளர் சகோதரர் MSM ஃபைசல் அவர்களினை மேலே கலைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இங்கு வரையறுக்கும் யூசி சேர்மன் அவர்களுக்கும் விடிஜம்ஸ் அதிபதி அசராஜர் அவர்களுக்கும் சுபசம் விளையாட்டு கழகத்தின் தலைவர் ரிஸ்வானாஜர் அவர்கள், ஏனைய ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பழைய மாணவர் சங்க அனைவருக்கும் என்னுடைய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இங்கு நீண்ட நேரம் பேச தேவையில்லைன்னு நினைச்சேன். என்று கேட்டால் நான் பேச நினைச்ச முக்கியமான நிறைய விஷயத்த சகோதரர் அல்தராஜர் அவர் எங்களுக்காக பேசிட்டு போய்த்த. எங்களுக்கு பாடசாலையோட அபிவிருத்தி திட்டங்களுக்காக வேண்டித்தான் நாங்கள் எங்களோட இந்த ஒன்று கூடல் இன்னைக்காக நடந்தது. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஃபியஸ்டாவை எடுத்துக்கொண்டால் கடந்த 4 வருடங்களாக எமது பாடசாலையில் ஸ்காலர்ஷிப் பிள்ளைகள சித்தி அடைந்த
வீதம் வந்து சரியான வீழ்ச்சியாக காணப்பட்டது. ஃபண்ட் தேவை வேண்டியதை நான் உணர்ந்தேன். அந்த ஃபண்ட் ஒன்று இருந்தால் தான் நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில செஞ்சு கொண்டு போயிட வேண்டியதை நான் உணர்ந்தேன். அதுக்கான ஒரு வேலை திட்டமாக தான் இந்த வேலை திட்டம் நடந்து கொண்டிருச்சு. இவ்வளவு சக்சஸா இது நடந்து கொண்டு போகிறதுக்கு நான் ஒரு தனியால் காரணம் இல்லை. என்னோடு இருந்த இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் எனக்கு அந்த ஒத்துழைப்பு தந்த காரணத்தால தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு இது திறமா நடந்து கொண்டிருச்சு. எங்களோட ஸ்கூல்ல ஓபிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு விஷயம் இவ்வளவு காலமா இருச்சல்ல என்று நான் நினைச்சு அதை வந்து அறிமுகப்படுத்தணும் வேண்டிய ஒரு நல்ல நோக்கத்துல தான் மெம்பர்ஷிப் ஃபீ 1000 ரூபாய் எல்லா மெம்பர்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணினேன். இதுக்கு நிறைய கிரிட்டிசிசம் எல்லாம் வந்து, ஆனா அதனால இருப்பதனால more than 600 ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு நடந்துச்சு. இப்போ வர மாட்டேங்குது. இதை செஞ்சதுக்கான காரணம் வந்து ஓபிஏக்கு நிரந்தரமான வருமானம் வர வழி ஒன்று இல்லை. அப்ப இது மூலமா நாங்க நிரந்தரமா ஒரு வருமானம் ஒன்று வார நேரத்தையில நாங்க இன்னொருத்தர நாடிக்கொண்டு இருக்க தேவையில்லை. எங்க தேவையில சொல்லி கொண்டு அட்லீஸ்ட் ஒருத்தர் ஒரு 100 ரூபா இல்லாட்டி ஒரு 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா வந்து சொன்னாலும் 600 பேர்த்த வார டைமுக்கு மாசத்துக்கு பெரிய கணக்கு ஸ்கூலுக்கு சொல்லி ஓபிஏ ஃபண்டுக்கு வந்து சேரிய இந்த ஃபண்டை வச்சு எங்களுக்கு ஸ்கூல்ல நிறைய எஜுகேஷன் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு போயிடும். அதே மாதிரி நிறைய தனவந்தர்கள் முன்வடைஞ்சு வந்துருச்சு. எங்களோட பாடசாலையில டெவலப்மெண்ட்ஸுக்காக வேண்டி அவங்க எவ்வளவு தேவையான ஃபண்டை என்றாலும் தந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டாந்து வச்சு வேண்டியது. அப்படியான ஒரு வேலை செஞ்சுட்டு எனக்கு எங்களுக்கு அது டபுள் எனர்ஜியா ஒர்க் பண்ணதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஈட்டித்தாரு. கிட்டத்துல எங்களோட ஓஜியையும் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்ச அவங்களும் இந்த ப்ரோக்ராம் செய்யறதுக்கான முக்கியமான காரணம் வந்து பாடசாலைய எஜுகேஷன் டெவலப்மெண்ட்ஸை ஓபிஏ எவ்வாறு முன்னெடுத்து செல்லியோ அதே போன்று அவங்களும் முன்னெடுத்து செல்லணும் வேண்டிய ஒரு நோக்கத்துல அவங்க செஞ்சு அவங்களும் இதை சக்சஸா செஞ்சு முடிச்சு. இப்ப நாங்க இன்ஷால்லா இந்த பிஎஸ்டாவை இந்த வருஷம் செய்யறதுக்கு பிளான் பண்ணிச்சு. இந்த காரணத்துக்கு அனுப்பித்தாங்க. ஆகவே எங்களுடைய சகோதரர் எல்லாத்தையும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளா கேட்டுக்கொள்ளிய இது ஏண்ட பாடசாலை மட்டும் இல்லை, உங்களோட எல்லாத்தையும் பாடசாலை நீங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஒத்துழைச்சாதான் எங்களுக்கு இந்த பாடசாலையில முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிடும். என்னால என்னென்ன செய்யலுமோ அதையெல்லாம் நான் என்னோட ஸ்கூலுக்காக வேண்டியும் என்னோட ஊருக்காக வேண்டியும் எங்களோட ஸ்கூல் பிள்ளைகளுக்காண்டியும் நான் சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி எங்களோட இந்த ஓல்ட் பாய்ஸ் மெம்பர்ஸும் இதை ஒரு விளையாட்டு நிகழ்வாக கருத்தில் கொள்ளாம இது ஸ்கூல்ல முன்னேற்றத்துக்காக வேண்டிய ஒரு விஷயம் வேண்டியத கருத்துல முண்டு வெற்றிதோடு எல்லாத்துக்கும் இருந்துச்சு. 98% நல்ல விஷயங்கள் நடக்கிற இடத்துல ஒரு 2% ஃபோல்ட் வரத்துக்கு தான் செய்யும். அந்த ஃபோல்ட்டை நீங்க இணைங்கா பேசி சுட்டி காட்டி கொண்டிருக்காம அந்த 98% நல்ல விஷயத்தை எடுத்து அடுத்த கட்டத்தை மூவாகி கொண்டு எங்களோட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது எங்களோட பெரிய ஒரு ஆசை. உண்மையிலே ஆசிரியர் குழாமையோட நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பழைய நிலைமையில இருந்து ஸ்கூல்ல இப்ப முன்னேற்றி கொண்டு இருந்துச்சு. அதை கண்கூடா நாங்க கண்டு கொண்டிருச்சு. அவர்களோட அந்த சேவைகளுக்கு மென்மேலும் அதிகமாக தேவை என்று நான் உணரிய பாடசாலையில் ஆசிரியர் குறைபாடு இருந்துச்சு. இவ்வாறான விஷயங்களை இப்ப நாங்க எங்களோட சேர்மன் வந்துருச்சு அவருக்கு எத்தி வச்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான நல்ல முடிவுகளை எங்களுக்கு தரணும் மட்டும் நாங்க எதிர்பார்க்கிய விளையாட்டு மைதானத்துல சப்ஜெக்ட் செல்லணும்னு சொன்னா நாங்க இல்ல விளையாட்டு போட்டியில் வச்சிருந்தாலும் சரியான கஷ்டப்படணும். மழை காலத்துல கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் ஜிஎஸ்டி வச்சுட்டு 5 லட்சம் மட்டும் செலவழித்த கிரவுண்டுக்கு மட்டும். ஆனா டெம்பரரி சொல்யூஷன் எந்த ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனும் இல்ல. திருப்பி மழை பெஞ்சு அதே நிலைமை. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் மட்டும் செலவழிச்ச அதே நிலைப்பாடு தான். ஏன்னா சரியான டிரைனிங் சிஸ்டம் ஒன்று இல்லாதால தண்ணி தேங்கி நிச்சு 4 சைடான வர தண்ணி எல்லாம் மழையா நிச்சு. அதால வந்து நாங்க ஜியாமன்ட்ட தாழ்மையா வேண்டிக் கொள்ளிய எங்களோட ஸ்கூல் பிள்ளைகள கருத்துல வந்து அவங்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு இடம் இல்லை. அவங்க ஸ்கூலுக்குள்ளதான் விளையாடிய ஸ்கூலுக்குள்ள விளையாடினால் சரியா ஆசிரியர் மாதிரி அடுத்த கிளாஸ்ல வந்து டீச் பண்ணது கஷ்டம். ஆனா பிள்ளைய விளையாடும் வேணும். இப்படியான ஒரு நிலைப்பாடு தான் எங்க ஸ்கூல் டீச்சு. அதை சுற்றி நான் தாழ்மையா வேண்டிக் கொள்ளி எங்களுக்கு இந்த ட்ரைனிங் சிஸ்டத்தை ஏண்டிய மட்டும் அவசரமா அவங்களோட சைட்டாலே எங்களுக்கு இதை சப்போர்ட் பண்ணி செஞ்சு வரணும்னு கேட்டுக்கொள்ளிய இன்னைக்கு வந்துச்சு எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ். நான் இன்னைக்கு பேசினத்துல சரி தவறி நினைச்சேன்னா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இல்லை. இப்படி ஒரு சபை ஒன்றுக்கு முன்னுக்கு பேசியதுல ஃபர்ஸ்ட் டைம் என்ன இன்னே கொண்டாந்து பேச வச்ச என்ன பாடசாலைக்கும் எனக்கு கற்பித்து தந்த ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய முடிச்சுக்கொள்ளிய ஜஸாக்குமுல்லாஹ்.